இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை பொழுதில் நாம் மீண்டுமாய் ஆண்டவருடைய இல்லத்திலே கூடியிருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த சிறப்பு நவநாட்களாக இந்த நாட்களை நாம் ஒதுக்கி வச்சிருக்கிறோம். எதற்காக இந்த திருவிழா 10 நாள் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். 10வது நாள் நம்ம தேர் எடுப்போம். இந்த தேரை, அந்த புனிதருடைய தேரை எடுத்து நம்ம வலம் வருவதற்கு, அதை பார்ப்பதற்கு நம்ம தகுதி உள்ளவராக இருக்கிறோமாங்கிறத நம்ம செக் பண்ணணும். இந்த 9 நாளும் யார் தங்களை நெறிப்படுத்துகிறார்களோ, 9 நாளும் யார் தங்களை சரியாக இருக்கிறோமா இல்லையா என்பதை சோதித்தறிகிறார்களோ, தங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்ள முயற்சிக்கிறார்களோ, அவர்கள்தான் இந்த திருவிழாவினுடைய உண்மையான பங்காளர்கள். திருவிழா எல்லாரும் கொண்டாடுவாங்க, திருவிழாவை மகிழ்ச்சியில் எல்லாரும் ஈடுபடுவாங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க. திருவிழாவில் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் கடவுளிடத்திலிருந்து கிடைக்க போகிற ஆசீர்வாதம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்க போவதில்லை. அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, இந்த 9 நாளும் யார் தங்களை சரியாக இருக்கிறோமா இல்லையா என்பதை சோதித்து அறிந்து தங்களை மாற்றிக்கொள்ள ஏதோ ஒரு விதத்தில் முயற்சி செய்திருந்தால் அவர்களுக்குத்தான் கடவுள் என்ன செய்வார்? ஆசீர்வாதத்தை பொழிவார். இப்போ கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா, விரும்பினீங்கன்னா சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் வேணாம் சாமி, திருவிழாவுக்கு போடுற சாப்பாடு மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு, சாப்பாடு மட்டும் போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். யாராவது பரவாயில்ல, குழந்தை பிள்ளை கொஞ்சம் ஆர்வமாக சொல்லிட்டாரு, பரவாயில்ல, டோன்ட் வரி. பாருங்கள், பிள்ளைகள்லாம் எவ்வளோ அட்டென்டிவாக இருக்கிறாங்க பாருங்கள், அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம். குழந்தைகள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. அதனால தான் குழந்தைகள்லாம் ஆர்வமாக இருப்பாங்க. பெரியவங்க நாம் தான் முக்கியமாக ஆர்வமாக இருக்கணும். பாருங்கள், இன்றைக்கி கடவுள் ஒரு முக்கியமான விஷயங்கள், இந்த பைபிளில் இருக்கிற உண்மைகள் எல்லாம் நம்மளால் எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்ள முடியாது. அதுக்கு தான் நம்ம ஒரு ஆள் நம்மளுக்கு விலைக்கு சொல்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், இந்த உண்மையை அறிந்து கொள்ளுதல், உண்மையினுடைய இந்த ஊடகங்களில் உண்மையை அறிவிக்கும் சீடர்களாக இன்றைக்கி ஊடகங்கள் இருக்குது. உதாரணத்திற்கு வாட்ஸ்அப் எடுத்துக்கொள்ளுங்களேன். அதில் ஒரு மெசேஜ் வரும். மெசேஜ் வந்ததுன்னா உடனே என்ன செய்வோம்? நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு ஐயோ என்ன இப்படி ஒரு செய்தியா, உடனே 10 பேர்த்துக்கு அதை நம்ம ஃபார்வேர்ட் பண்ணுவோம். அதில் உண்மை இருக்குதா, அது சரியான செய்தி தானா? அப்புறம் அதில் போட்டிருக்கோம், பங்கு தந்தை படாரென்று ஓட்டம். படாரென்று ஓட்டம்னா என்ன? யாரோடய ஓடிட்டார், போட்டு விடுறா 10 பேர்த்துக்கு. முதல்ல நம்ம விசாரிக்கணும்ல, விசாரிக்கணும். ஆல்பர்ட் சுவாமி, நான் கொரோனா காலத்தில் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு படுத்து கிடந்தப்போ நிறைய மெசேஜ் வந்து கொண்டு இருந்தது. அந்த ஃபாதர் இறந்துட்டார், இந்த ஃபாதர் இறந்துட்டார். திடீர்னு என் தம்பி ரொம்ப கொஞ்சம் கோவப்பட்டு கொண்டு இருந்தார். நான் கேட்டேன், என்னப்பா, என்ன பிரச்சனை, என்ன ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை கிறுக்கு பையங்க, அவங்க அறிவே கிடையாது அப்படி பொதுவாக திட்டினார். அப்போ நான், ஏன்பா அப்படி பேசுகிறீங்க, என்ன பிரச்சனை, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை, நீ டோன்ட் வரி அப்படின்னார். யூ டோன்ட் வரின்னு சொன்னப்போ தான் எனக்கு ஒரி வந்தது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னார் என்னை பார்த்து. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது விஷயம் வேறு. என்னை பற்றி தான் விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. நான் ஒன்று கேட்டேன், என்ன ஆள்பட்டு செத்துட்டாருன்னு போட்டாங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னார். ஆள்பட்டு செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி மெசேஜை போட்டு விட்டாங்க வாட்ஸ்அப்பில். அதை 50 பேர் ஷேர் பண்ணுறான். ஆள்பட்டு செத்துட்டார், அவருக்கு ஒப்பாரி வைப்போம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அது சரியா? நான் ஒரு மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணுறேனே, இது உண்மையா? தெரியலன்றா நம்ம என்ன செய்யக்கூடாது? பாஸ் பண்ணக்கூடாது, மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணக்கூடாது. அறிவார்ந்தவர்களும் படித்தவர்களும் இந்த வேலையை செய்கிறாங்க. அதான் பிரச்சனை. படிக்காதவர்கள் செய்கிறாங்க இல்லை, அப்படி இதில் சொல்லவே முடியாது. படித்தவர்கள் செய்கிறாங்க, பக்தியானவர்கள் செய்கிறாங்க, சாமியாருங்க செய்கிறாங்க, சிஸ்டர்ஸும் செய்கிறாங்க. அப்போ இதில் சாமியார், சிஸ்டரு, அருட்சகோதரிகள், குருவானவர்கள், பொதுநிலையினர் அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் இதில் இல்லை.
நமக்கு உண்மையினுடைய ஆற்றல் இருக்குதா, உண்மை இதில் இருக்குதான்னு தேடுகிற மக்கள் தேடிட்டு தான் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அந்த உண்மையினுடைய ஆற்றல் இல்லை அப்படின்னா, அந்த உண்மையை அறிவிக்கிற பலன் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா, நம்மக்கிட்ட வேற என்னமோ இருக்குன்னு அர்த்தம். அதைத்தான் இயேசு இன்றைக்கு அந்த நற்செய்தியில் அவனுடைய யூதர்களுக்கு சொல்கிறார். என்ன சொன்னார்? நான் வாசிச்ச பார்த்தீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா? அப்போ பாருங்க, யூதர்கள் அவரை பார்த்து, அங்கிருந்த யூதர்கள் கேட்குறாங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? எங்கள் அங்கே என்ன ஜெயிலையா கிடக்கிறோம், சிறையிலையா கிடக்கிறோம், விடுதலை கிடைக்கும் என்று சொல்லுறே. நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாக இருந்ததில்லை, நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர். நம்ம மக்களையும் கிறிஸ்தவ மக்களையும் கேட்டோம்னா இப்படி தான் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் பிறப்பிலேயே கிறிஸ்தவர்கள், நாங்கள் ஆதி கிறிஸ்தவர்கள், நாங்கள் கடல் கிறிஸ்தவர்கள், நாங்கள் கட்டுமர கிறிஸ்தவர்கள், நாங்கள் ஐடி கிறிஸ்தவர்கள், ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற கிறிஸ்தவர்கள், நாங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். நீ எந்த பேரை வேணாலும் போட்டுக்கோ, இந்த மக்கள் மாதிரி தான். நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர். யார் வேணாலும் இருந்துக்கலாம், ஆனால் ஆண்டவர் கேட்குறது இதுதான், இது முக்கியம். ஆண்டவர் கேட்குற குவாலிஃபிகேஷன் தான் உங்களை பாஸ் ஆகும், ஃபெயில் ஆகும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கோயிலுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். வீட்டில் எதிர்நீச்சல் பார்க்குறவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஒரு 4 பேர் முடிவு பண்ணிட்டு வந்துட்டான், இந்த ஆள் என்ன கேட்டாலும் சொல்லணும்பா, விடப்படா. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மை சரியாய் ஆண்டவருடைய தளத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அதனால தான் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பாவம் செய்யும் எவரும் பாவத்துக்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இன்னைக்கு வாசகத்தினுடைய ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பாவத்தினுடைய நிலை என்பது உண்மையை உங்களிடமிருந்து எடுத்துவிடும், உண்மையை எடுத்துடும். இப்போ உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு, அது உள்ள ஒரு கிருமி வந்துடுச்சு உங்களோட உடம்புக்குள்ள. வேறொரு கிருமி, வெளியில் இருக்கிற ஒரு கிருமி உடம்புக்குள்ளே இருக்கக்கூடாத ஒரு உயிரினம் உள்ளே வந்துருச்சு. அதை தான் நம்ம இன்ஃபெக்ஷன், ஏதோ ஒரு உயிர், அது வைரஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்த உடனே டாக்டர்கிட்ட போகிறீங்க. டாக்டர் என்ன செய்கிறாரு? டாக்டர் உங்களை பார்க்குறாரு. உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வியாதின்னு கண்டுபிடிச்ச பிற்பாடு நீங்கள் அழுவீங்க. நான் டாக்டர் என்ன செய்யுங்க டாக்டர், எனக்கு ஒன்றும் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது, மூக்குலேருந்து ஊற்றுது, தலை வட்டிக்குது டாக்டர், அழுவீங்க. டாக்டர் என்ன செய்வார்? அப்படியாம்மா, அவரும் அழுவாரா? அவர் உட்காந்து அழுதாருன்னா அவர் எதுக்கு டாக்டர்? அவர் என்ன செய்வார்? அவர் அழுவாத, நான் உனக்கு எல்லாம் செய்து தாரேன்னு சொல்லிட்டு என்ன செய்வார்? அவர் குளிசையே கொடுப்பாரா இல்லையா? இன்ஜெக்ஷனை போடுவார். அந்த இன்ஜெக்ஷன், அந்த குளிசை என்ன செய்யுது? ஆன்டிபயோட்டிக் என்று சொல்லுவாங்க. அதாவது எதிர் சக்தி, உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த உயிரினங்களை அழிக்கக்கூடிய எதிர் சக்தியை உள்ள அனுப்புவார். அப்போது அந்த எதிர் சக்தி போய் என்ன செய்யும்? அந்த கிருமிகளை எல்லாம் கொன்னுடும். அப்போ உங்களுக்கு நார்மல் ஆகிடும் பாடி. இதுதான் உடம்புக்குள்ளே நடக்கிற. இன்றைக்கு மனசுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கடவுள் என்ன சொல்கிறார் பாருங்க, நன்மை செய்வதற்கென்றே படைக்கப்பட்ட நீ, தீமையினுடைய வைரஸ் உனக்குள்ளே பாஞ்சிருக்கிற, உள்ளே வந்துட்டு. நமக்கு எப்படி இப்போ வியாதிகள் வருது? அது நம்ம கூப்பிட்டு வர இல்லை, அதுவாக வந்துடுது. அதே போல தான் பாவத்தினுடைய நிலையும் அப்படிதான். இந்த பாவம் வருகிற இடத்துல அது உண்மையை என்ன செஞ்சிடும்? மறைச்சிடும். உங்ககிட்ட இருந்து உண்மை வராது, உங்களிடம் அந்த உண்மையினுடைய நிலை வெளிப்படாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உண்மையை மறைக்கிற ஒரே ஒரு வல்லமை உடைய ஒரு ஆயுதம் எதுன்னா பாவம். உண்மையை மறைச்சிடும். தொடக்க நூல் எடுத்து பாருங்க. தொடக்க நூலில் ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சிட்டாங்க. இப்படித்தான் நம்ம சொல்றோம். என்ன செய்தாங்க? எப்படி பாவம் செஞ்சாங்க? ஆதாம் ஏவாள் தொடக்க நூலில் நம்ம பார்க்குறோம்ல, அதில் என்ன பாவம் செஞ்சாங்க ஆதாம் ஏவாள்? ஆண்டவர் இயேசு சொன்னாரா?
ஆண்டவர் சொல்ல ஏசு அப்போ இல்லை, கடவுள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டு போட்டான். என்ன பழம் அது? அத்திப்பழமா? என்ன பழம்? எங்கட பக்கம்லாம் ஆப்பிள் பழம்னு சொல்லி கொடுத்தாங்க. சிஸ்டர்ஸ்லாம் சொல்லி கொடுக்கும்போது அந்த ஆப்பிள் பழத்தை உங்கள் பக்கம் அது சொல்லி தரவேன்னு நினைக்கிறேன். ஏன் ஆப்பிள் பழத்தை அப்படின்னாங்கன்னா அதுதான் பிடுங்கணுன்னே கடிக்கிற மாதிரி இருக்கு. ஆப்பிள் பழம்னா உட்காந்து எண்ணெயெல்லாம் தடவிக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், அதை உரிக்கணும். அதுக்குள்ளே ஆண்டவர் வந்துடுவார். அது பிரச்சனை இல்லை. அது ஆப்பிள் பழமா அது பலாப்பழமா அதை பற்றி பிரச்சனை இல்லை, பழம். இப்போ அந்த இடத்துல பிசாசு உள்ளே வந்தது. பிசாசு உள்ளே வந்தோடனே என்ன சொன்னிச்சு? என்ன சொன்னிச்சு? நல்லா இருக்கீங்களா, என்ன புட்டு சாப்பிட்டியா, இடியாப்பம் சாப்பிட்டியா, கொட்டுச்சா? உள்ளே வந்து என்ன சொன்னிச்சு? என்ன ஆல்ட்ரு பாய்ஸு எல்லாம் பார்க்குறாங்க. இன்னைக்கு நம்ம பூசோதிக்கு வந்து தப்பாக போச்சு, நம்மளையே மறைச்சி பார்த்துட்டு பாருங்க. உள்ளே வந்த உடனேயும் பொய் சொல்லிச்சு. என்ன கடவுள் சொன்னாராமே, இந்த தோட்டத்தில் இருக்கிற மரம் எதிலிருந்தும் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாராமே. பாருங்க, என்ட்ரி உள்ள வர அந்த நுழைவே பொய்யோட தான் உள்ள வருது. அப்போவே சுதாரிச்சிருக்கணும்ல, இந்த ஆட்கள் சுதாரிக்காம விட்டுட்டாங்க. இல்லை எல்லா மரத்துலேருந்தும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, இந்த நடுவில் நிற்கிற மரத்துலேருந்து தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி இவங்க கரெக்ஷன் கொடுக்குறாங்க. அடுத்தது முதல் பாயிண்டே அதுக்கு தெரியல, தப்பாக தான் சொல்லுது. அப்போ சுதாரிக்கணும் இல்லையா? பொய்மையினுடைய அடையாளம் தான் பாவம். பிசாசு இப்படி தான் வருது. பொய்யினுடைய நிலையை நம்ம விரும்பும் விதமாக சீக்கிரமாக சொல்லிக்கிட்டே வருது. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த தியானத்தில் உங்களுக்கு இதை குறித்து சிந்திக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். வந்து யோசித்து பாரு. பாவத்தை களைந்து நம்முடைய வாழ்வியல் நெறிமுறைகளை அணிந்து கொள்வது, இதுதான் இந்த தியானத்துடைய நோக்கம். இந்த தியானத்தில் நீங்கள் திருவிழா வரும்போது பார்ப்பீங்க, கொடி கட்டுவாங்க, ஸ்பீக்கர் கட்டிட்டாங்க, இப்படியே பார்த்தீங்கன்னா லைட் எல்லாம் போடுவாங்க. எல்லாம் போட்டால் தான் திருவிழா. அதே மாதிரி தான் உங்களுடைய ஆத்மாவை அப்படியே வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தா அது கடவுள்கிட்ட போக முடியாது. அதை நீங்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமாக அதை அழகுபடுத்தணும். தேவையில்லாததை தூக்கி வெளியே எரிஞ்சு போட்டு தேவையானதை உள்ளே வைக்கணும். இப்போது காலையில் உங்களோட ஆட்கள் நான் பார்த்தேன்னா வலைக்கு கடல் தொழிலுக்கு போயிட்டு வந்தவைகள் வந்துட்டு வலைகளை எல்லாம் பிரித்து கொண்டு இருந்தாங்க. எதை எடுப்பாங்க, எதை தூக்கி போடுவாங்க? வலைகளை க்ளீன் பண்ணுறாங்க தானே. வலைகளை க்ளீன் பண்ண வலையை அப்படியே கொண்டு போய் அடுப்பில் போட்டு கொதிக்க வைக்கிறாங்களா? வலைக்குள்ளே மீன் இருக்குது, அப்படியே வலையை கொண்டு போய் அடுப்பில் போடுங்க சொல்கிறாங்களா? செய்கிறாங்களா? அப்படி இல்லை. வலைகளை எல்லாம் முதல்ல என்ன செய்கிறாங்க? பிரித்து எடுக்கிறாங்க. அதில் மீன்கள் வந்ததுண்டா என்ன செய்வாங்க? அதை எடுத்து தனியாக வைக்கிறாங்க. அதில் ஒரு விஷ பாம்பு வந்துட்டு என்ன செய்வாங்க? பரவாயில்லை, இதையும் சமைச்சு சாப்பிட்ருவோம், அதை தூக்கி கடலில் போட்டுடுறாங்க. அதில் தேவையில்லாத சங்கு, தேவையில்லாத சிப்பி எல்லாம் வருது. அதை என்ன செய்கிறாங்க? இருக்கட்டும்பா, நல்லது, பின்னாடி ஏதாவது யூஸாக இருக்கும் அப்படின்னு அள்ளி கூட்டி போய் வீட்டில் வச்சுருக்காங்களா? இல்லை, அது வேண்டாம், அதை தூக்கி போடுறாங்க. அப்போ தேவையானதை சேமித்து எடுத்து வைத்துக் கொள்ளுது, தேவையில்லாததை தூக்கி எறியணும். அதே போல தான் உங்களுடைய ஆன்மாங்கிற வலையை நீங்கள் என்ன செய்யணும்? அலசி பார்க்கணும். இதில் எது தேவை அதை எடுத்துக்கொள், தேவையில்லாததை தூக்கி போடு. அதுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. யோவான் செய்தியிலிருந்து நம்ம வாசித்த இந்த வசனம் சொல்லுது பாருங்க. உண்மையை நீங்கள் தொடர்ந்து உண்மையை கடைபிடித்து வந்தால், தொடர்ந்து கடைபிடித்தால் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள். நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். பார்த்தீங்களா? உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். அதனாலதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே கடவுளோட இணைந்து பயணிக்கணும். எப்பயோ ஒரு நாள் கோயில் பக்கம் வந்து இப்படி எட்டி பார்த்துட்டு அந்தோனியாரே அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரோட எப்பொழுதுமே நம்ம இணைந்து இருக்கணும். எல்லாருமே எதுக்கு இதெல்லாம் ஃபாதர் இதெல்லாம் வந்து பேசுறாரு, எதுக்கு இந்த மாதிரி கதையெல்லாம் நமக்கு? இந்த மாதிரி தியானம் தேவையா? இந்த மாதிரி வழிபாடு தேவையா? எல்லாரும் வெற்றி அடையணும், எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும் ஆசை இருக்குதா? மோட்சத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கா? என்ன உங்களை தான் கேட்குறேன், மோட்சத்துக்கு போன ஆசை இருக்கா? ஒருத்தர் 2 பேர் தான் தலையாட்டுறீங்க, மற்றவங்களாம் முறைச்சி பார்க்குறீங்க. மோட்சத்துக்கு போகணும்னு விரும்புகிறவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒரு தடவை தான் கேட்பேன், நீ சொல்லலைன்னா நரகத்துக்கு தான் போவேன். என்ன ஒன்றை சாய்ஸ் அதுதான் அப்படின்னா ஆண்டவர் மாற்ற மாட்டார்.
அதனால சாமியார் ஆண்டவர் என்கிட்ட தான் கேட்க சொல்றார், யார் யார் மோட்சத்துக்கு வராங்கன்னு கேட்டு பாருப்பாடு. மோட்சத்துக்கு வரணும், ஆண்டவரோட போய் இருக்கணும்னு விரும்புறவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. எல்லாரும் மோட்சத்துக்கு போயிட்டா ஒரே இடைஞ்சலாயிடும் பாதர், ஒரே கூட்டமா இருக்கும், நான் நரகத்துக்கு போறேன். அவங்கெல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. பரவாயில்ல, ரெண்டுக்கும் சொல்லாத ஆட்கள் என்னன்னு தெரியல எனக்கு. நடுவில் உத்திரிகை ஸ்தலம் ஒன்று இருக்கு, அங்கே போய் இருங்க, அப்புறம் ஆண்டவர் டிசைட் பண்ணட்டும். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் வெற்றி பெற்று, நானே இங்கே போராடி வெற்றி பெற்று தான் என் தந்தையினுடைய அரியணையில் உட்கார்ந்துருக்கிறேன். நான் சொல்ல இல்லை, பைபிளில் சொல்றாரு ஆண்டவர். திருவெளிப்பாடு 3:21 சொல்றாரு, நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் அனைவருக்கும், எவருக்குமே, அனைவருக்கும் சொல்லல, எவருக்குமே, நீங்க கிறிஸ்தவனா இருங்க, கிறிஸ்தவராயிருங்க, நீங்க வேற ஒரு மதத்துல இருங்க, எங்கேயாவது இரு, ஆனா என்ன செய்யணும், நீனு கடவுள் சொல்றபடி வாழணும். அதான் சொன்ன இல்லையா, நாங்கள் ஆபிரகாமின் இனம் அப்படின்னு சொல்லி போட்டு கடவுள் சொல்லாத செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை எல்லாம் செய்து கொண்டு இருந்தீங்கன்னா நீங்க எப்படி வெற்றி பெற முடியும்? இன்னைக்கு நம்ம பிரச்சனையே அதுதான். இங்க கடவுளுக்கு நம்ம எல்லாம் செய்யறது போல நம்ம செய்து கொண்டு நம்ம பாவ நிலையில இருந்தோம் அப்படின்னா நீங்க தோத்துடுவீங்க. ஆண்டவர் அதான் சொல்றாரு, என் தந்தையின் அரியணையில் நான் வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். உங்களோட பக்கம் வேற சபை ஆட்கள்லாம் இருக்கிறாங்களா? இங்கிட்ட இருக்கிறாங்களா? இல்லை, அவ்வளவா இல்லை. எங்களோட பக்கம்லாம் நிறைய ஆட்கள் இருக்காங்க. எல்லாரும் மாதாவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மாதா வேண்டாம், மாதாவை எதுக்கு நீங்க படிக்கிறீங்க அப்படியெல்லாம் கேட்பாங்க. நம்மட ஜெபமாலையில மகிமை தேவ ரகசியத்துல 5வது தேவ ரகசியம் என்ன சொல்றோம்? 5வதாக புட்டும் இடியாப்பமும் சேர்த்து சாப்பிடுவது. புட்டு இடியாப்பத்தையும் சேர்த்து சாப்பிட்டா இப்படி இருக்கும். அதுவா 5வது மகிமை தேவ ரகசியமா? என்ன யோசிச்சு என்ன? அதுதான் அங்கிள் சொல்றாரு, நம்மட அண்ணன் சொல்றாரு, நம்ம என்னத்துக்கு சொல்லிக்கிட்டு? தெரியலையா? சொல்ல மாட்டீங்களா? 5வது தேவ ரகசியம் என்ன? மகிமை தேவ ரகசியத்துல தெரியாதவங்க சும்மா வாயாவது அசிங்க வைங்க, அப்படியாவது சொல்லுங்க, எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். என்ன சொல்றீங்கன்னு கேட்காது, அட்லீஸ்ட் ஏதோ சொல்றாங்க, நான் கேள்வி கேட்பேன் நான், ஆனா பதில நானே சொல்லிடுவேன். நீங்க இப்படி செஞ்சா போதும். எதுவுமே செய்யாம உட்கார்ந்து இருக்கும் போது தான் எங்களுக்கு பயம் வருது. சொல்லுங்க பிள்ளைகளா. அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டது. நிறைய பேர் கேட்பாங்க, இது எப்படி, இதெல்லாம் சரியா? பாருங்க பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. திருவெளிப்பாட்டு நூல் என்ன சொல்லுது? வெற்றி பெற எவருக்குமே. அன்னை மரியாள் வெற்றி பெற்றவங்களா தோல்வி அடைஞ்சவங்களா? என்ன வெற்றி பெற்றாங்களா தோல்வி அடைஞ்சாங்களா? வெற்றி பெற்ற தாய். அதனாலதான் இன்னைக்கு அவங்க கடவுளுடைய வலப்புறத்துல அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அரியணையில் இயேசுவோட உட்கார்ந்துருக்காங்க. இயேசு தந்தையினுடைய வலப்புறம் உட்கார்ந்து இருக்கிறார். சொல்றீங்களா? இயேசு தந்தையின் வலப்புறத்தில் வீற்றிருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? எங்க சொல்றீங்க? விசுவாச பிரமாணம், நம்பிக்கை அறிக்கையில சொல்றோம். அப்ப நம்பிக்கை அறிக்கையில சொல்ற அந்த விஷயத்தோட தொடர்புடைய இன்னொரு விஷயம் எது? ஜெயிச்சவங்க அன்னை மரியாள் மட்டுமில்ல, அந்தோனியார். நம்முடைய அந்தோனியார் இருக்கிறாரு, அவரும் என்ன செய்திருக்கிறார்? ஜெயிச்சிருக்கிறார், வெற்றி பெற்றவர். அதனாலதான் அந்த வலப்புறத்துல இயேசுவோட அரியணையில் அவரும் வீற்றிருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு அவர் பெயரால நீங்க கேட்கும் போது அவர் கடவுள்கிட்ட பரிந்துரைக்க முடியுது. கடவுள்கிட்ட அவர் கேட்ட உடனே கடவுள் கொடுக்கிறார். அப்போ நீங்கள் வெற்றி பெறுகிற பிள்ளைகளா மாறணும். அதை தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு. அப்போ நீங்க வெற்றி பெறாதபடி உங்களை தள்ளுவது எது அப்படின்னா பாவம். பாவத்தை பத்தி நீங்க யோசிக்கணும், பாவத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாவம் இருக்கிற இடத்துல தான் நிறைய பிரச்சனைகள், நிறைய வேதனைகள். அதனாலதான் கடவுள் என்ன செய்யறாரு? பாவத்தை குறித்து சிந்திக்க நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு சிறப்பாக நீங்கள் பாவத்தினுடைய ஆழத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்க அப்படின்னு நமக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறார். பாருங்க, நம்மளுடைய பைபிள் எழுதி இருக்குது, ஆண்டவருடைய
காரியத்தில் நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரே ஒரு மனிதன் வழியாக பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாக சாவு வந்தது. ஒரே ஒரு மனிதன் வழியா பாவம் வந்தது. அந்த ஒரே ஒரு மனிதன் யார சொல்றாங்க? ஆதாமும் ஏவாளையும் இணைச்சுதான் சொல்றாங்க. அதனாலதான் நீங்க நினைக்க கூடாது, என் வீட்டுக்காரர் செய்யற பாவம் வேற, நான் செய்யற பாவம் வேற, ரெண்டு பேரும் அதுல இணைந்து வந்துருவீங்க. அதனாலதான் உங்களோட கணவரை நீங்க வீட்டுல விட்டு போட்டு, உங்க மனைவியை வீட்டுல விட்டு போட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? நான் மட்டும் கோயிலுக்கு போனா போதும் என்று நினைக்க கூடாது. அவர் தவறி போனாலும் நீங்கள் பொறுப்பாளியா மாறி போவீங்க. முயற்சி பண்ணணும் ஃபாதர், நான் போராடினேன், எல்லாம் செய்து பார்த்தேன் அப்படின்னா கடவுள் உங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பார். அப்ப நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் கடவுளிடத்துல போய் நம்ம நியாயத்தோடு நிற்க முடியாது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. அப்ப இந்த சாவுங்கிற மிகப்பெரிய வேதனை நம்மளுடைய வாழ்வு கடவுளிடத்துல போற பாதையை அடைத்து விட்டது. அதனால நம்மளால அடுத்த ஸ்டெப் போக முடியல. அப்பதான் இயேசுசாமி இறங்கி வந்து நமக்காக இரத்தம் சிந்தி அந்த பாதையை திறந்து விட்டாரு. இன்னைக்கு நீங்க அந்த பாதையில நடந்து போகணும் பிள்ளைகளை. சும்மா நம்ம வந்து கோயிலுக்கு வந்தோம், உட்கார்ந்து இருந்தோம், போனோம் இல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வழியில் நடந்து செல்ல வேண்டும். கடவுள் வந்து பாதையை திறந்துதான் விட்டார். ஆனா அந்த பாதையில பயணித்து செல்வது நம்ம எல்லாருடைய வேலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்திலேருந்து தப்பிச்சு வர, எகிப்திலேருந்து தப்பிச்சு வராங்க. வந்தோடனே என்ன நடக்குதாங்க? முன்னாடி ஒரு பெரிய சமுத்திரம், செங்கடல் நிற்கிது. பின்னாடி படை வீரர்கள் விரட்டி கொண்டு வராங்க. யார? மக்களை. ரெண்டுக்கு நடுவில் மக்கள் மாட்டிக்கொண்டாங்க. மோயிசன்ட்ட கதறாங்க, ஐயா என்ன செய்யறது, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு. உடனே மோயிசன் என்ன பண்ணாரு? கடவுளை நோக்கி கை தூக்குனாரு. கடவுள் என்ன செய்தாரு? செங்கடலை திறந்து விட்டார். செங்கடலை திறந்து விட்டது தான் கடவுளுடைய செயல். அந்த செங்கடலை திறந்த உடனே அந்த செங்கடலில் பயணித்து செல்ல வேண்டியது யாருடைய வேலை? இஸ்ரேல் மக்களுடைய வேலை. ஆண்டவரை இங்க உட்கார்ந்துருப்பேன், நீங்க தூக்கி கொண்டு போய் அங்க விடுங்க இல்ல. இப்ப இன்னைக்கு கடவுள் வந்து செய்ய வேண்டிய வேலையை செய்துட்டார். மகன் வழியாக அடைக்கப்பட்டிருந்த வாசலை திறந்து விட்டுட்டார். நீங்க அந்த வாசல் வழியா பயணிக்கணும், அந்த பாதை வழியா பயணிக்கணும். நீங்க ஒரு பாதையை போட்டுட்டு இந்த வழியா நான் போவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்கள் வெற்றி பெற முடியாது. ஆகவே தான் இன்னைக்கு நம்ம உங்களை எச்சரிக்கை செய்தியை கொடுத்துட்டு இருக்கிறோம். பாவத்தினுடைய வழியை இன்னைக்கு மக்கள் தெரிவு செய்கிறாங்க. பாவத்தினுடைய வழிகள் சரி என்று அவர்களுக்கு படுகிறது. அதனால பாருங்க 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுது, இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. பாருங்க, இன்னைக்கு உங்க பங்கு சுவாமி இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார். ஒரு சுவாமியை கூப்பிட்டு இங்கிட்ட ப்ரீச் பண்ணுங்க, நாங்க சொல்லி புரியாததை நீங்க சொல்லியாவது புரியட்டும் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறார். நம்முடைய ஊர் மக்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? வந்தவர்கள் குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். வராதவர்கள் எத்தனை பேர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப இவர்கள் எப்படி காப்பாத்துறது? யார் காப்பாற்றுவார்? இப்ப பாருங்க, இவர்களால் என்ன செய்ய முடியல? கடவுளுடைய சாயலாய் விளங்குகிற கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. இன்னைக்கு நம்முடைய கத்தோலிக்க மக்கள் என்ன செய்யறாங்க? எல்லா விதமான தவறுகளையும் செய்யறாங்க. எதெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாத்தையும் செய்யறாங்க. யார் பேரால செய்யறாங்க தெரியுங்களா? புனிதர்கள் பேரால செய்யறாங்க. அந்தோனியார் பேரால செய்யறாங்க. நம்முடைய ஆரோக்கிய மாதா அன்னையின் வழி பேரால செய்யறாங்க. செபஸ்தியார் பேரால செய்யறாங்க. எல்லாத்தையும் செஞ்சுட்டு நாங்கள் நல்லதுதானே செய்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா ஒன்று கேட்டுக்கொள்ளுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் அறியாமல் இருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய பாவம். வார்த்தையை அறியணும். முதல்ல கடவுள் என்ன சொல்றாருங்கிறத கேட்கணும். அதுதான் இன்னைக்கு முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்க தெரியாதவர்கள் என்ன செய்யறாங்க? தங்களுக்கென்று அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் மோசே மேல போயிருக்கிறாரு கடவுளோட பேச, 10 கட்டளையை வாங்க போயிருக்காரு. அவர் வரத்துக்கு நேரம் ஆயிற்று. உடனே இவங்க என்ன செய்தாங்க? கீழே அவர்களுக்கென்று வார்ப்பு செய்து ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டார். இன்னைக்கு நம்மளுடைய மக்களும் அப்படித்தான் என்ன செய்யறாங்க? பைபிள்லாம் வாசிக்க நேரம் இல்லப்பா, நானா ஏதாவது ஒன்றை செய்து கொள்றேன்,
நானா ஏதாவது ஒன்றை வச்சுக்கிட்டு நாம் வழிபாட்டை இதுதான் என் வழிபாடு ஆண்டவர்கிட்ட சொல்லியாச்சு, ஆண்டவர் பார்த்து கொள்வார். தேவ பிள்ளைகளே இல்லை, சரியானதை நீங்கள் செய்யாமல் போனால் நீங்கள் அடிக்கப்படுவது உறுதி. நான் செய்யாமல் போனால் நானும் அடி வாங்க போவது உறுதி. ஆண்டவர் சொல்றாரு, பொறுப்பாய் இருக்க வேண்டியவன் பொறுப்பாய் இல்லாமல் போனால் அவன் நன்றாய் அடிபடுவான். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய கத்தோலிக்க மதத்துல நிறைய வழிபாடுகளுக்கு இணையான மற்ற காரியங்கள் உள்ள வந்துருச்சு. ஒருத்தன் ஒரு இயேசுவோட சுருவம் அங்கே எங்களோட கோயிலில் இருக்குது, படுத்து கிடக்கிற சுருவம், அதை அளந்து கொண்டிருக்கிறான். ஒரு கருப்பு கயிறை வச்சு அளக்குறான், கருப்பு கயிறு இங்கேருந்து அங்கேருந்து அளந்து கொண்டிருக்கிறான். அப்போ நான் கேட்டேன், என்னப்பா செய்கிறேன்னு கேட்டேன். ஃபாதர், இதை அளந்து கட்டிட்டோம்னா நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருமா? நான் சொன்னேன், அப்படியாப்பா, யாருப்பா சொன்னா? அவர் சொன்னார். சரியப்பா, அந்த கயிறை பத்திரமா வச்சிரு, இன்னும் 2 மடங்கு கூட சேர்த்து எடுத்துக்கோ. ஏன்னா ஒரு நேரம் வரும், பிரச்சனை உச்சக்கட்டத்தில் போகும்போது இதே கயிறுல தான் நீ தொங்க வேண்டியிருக்கும், இதே கயிறுல தான் நீ தொங்க வேண்டியிருக்கும். பாருங்க, கயிறு கட்டுனா நமக்கு வாட்சி கட்டுனா டைம் பார்க்குறோம், கயிறு கட்டுனா என்னத்தை பார்க்குற நீ? அதில் இன்னைக்கு கயிறை நம்புறீங்க, கர்மாந்திரத்தை நம்புறீங்க, மந்திரத்தை நம்புறீங்க, மாயத்தை நம்புறீங்க. பாருங்க, ஆண்டவரின் வார்த்தையை விட்டுடுறோம், வார்த்தையை நம்பாமல் எதையோ நம்பிக்கொண்டு வாழ்றோம். ஒரு பையன் வேலைக்கு வரான், வேலைக்கு வந்தவன் லேட்டா வந்துட்டான். அப்போ அந்த பையன்கிட்ட கேட்குற, என்னப்பா லேட்டு? அவர்கிட்ட வேலைக்கு போனேன் சாமி, அவரு கொஞ்சம் இங்கே கண்ணாடியை வை, அங்கே கண்ணாடி வைங்கிறாரு. கண்ணாடி என்ன தெரிந்தானே, முகம் பார்க்குற கண்ணாடி. சொன்னேன், எங்கே வைக்க சொன்னாருன்னு கேட்டேன். கக்கூசில் வைக்க சொல்கிறேன். கக்கூசில் எல்லாம் கண்ணாடி வைப்பாங்க தானேப்பா. அவர் எங்கே வைக்க சொல்கிறார்? மேலே வைக்க சொல்கிறாரு. பாருங்க, கண்ணாடியை தூக்கி எங்கே வைக்க சொல்கிறாரு? அங்கே உட்காடுறோம்ல, டாய்லெட் உட்கார்ற இடத்துக்கு மேலே வைக்க சொல்கிறார். நான் கேட்டேன், அங்கே இடத்துக்கு கண்ணாடி? அதுதான் பார்த்தா தெரியல, உட்காந்துக்கிட்டு இப்படியே பார்த்துட்டே இருப்பார் போல இருக்கு. பாருங்களேன், ஒரு வீட்டுக்கு நான் பால் காய்ச்சறது கூப்பிட்டுருந்தாங்க. பால் காய்ச்சறதுன்னா வீடு, புது வீடு, அந்த குடித்தனம் போகிறாங்க இல்லையா, அப்போது ஹவுஸ் வார்மிங் என்று சொல்லுவாங்க. அப்போ ஜெபம்லாம் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ கூப்பிட்டுருந்தேன். அப்போ நான் பிரதராக இருந்தேன். அப்போ நான் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறேன், ஒருத்தரையும் காணோம். முதல் ரூமில் ஒரு சத்தம் வந்தது, கடைசியில் தான் கிச்சன் இருக்கும். ரூமு ஒரு ஹால் மாதிரி இருக்குது, முதல்ல 2 ரூமு, அதுக்கப்புறம் ஒரு கிச்சன் வச்சுருக்குறாங்க. கிச்சன் பக்கம் போய் பார்க்குறேன், எல்லாம் கிச்சன் தயார் நிலையில் இருக்குது, ஆனால் ஒன்றும் ஆட்கள் அங்கே இல்லை. முதல் ரூமுக்குள்ளே நான் பார்க்குறேன், சத்தம் கேட்குதுன்னு எட்டி பார்த்தா டாய்லெட்டில் நின்று பாட்டி பால் காய்ச்சுது. டாய்லெட்டு தெரியும் தானே, டாய்லெட்டில் நின்று பாட்டி பால் காய்ச்சி கொண்டிருக்குது. உள்ளே போய் பார்த்தோன்னே எனக்கு திக்குன்னு ஆயிட்டு, என்னம்மா இங்கே பாலை காய்ச்சறீங்க? அது ஒன்றும் இல்லை சாமி, வாஸ்து சாஸ்திரப்படி கிச்சன் இங்கே தான் வந்திருக்கோம்மா, தெரியாமல் அங்கே கட்டிட்டானா, அதனால பாலை இங்கே காய்ச்ச சொல்லி தம்பி தான் சொல்லிச்சு. நான் கேட்டேன், அப்படியா? கேட்கவே சந்தோஷமா இருக்கேன். அப்போ டெய்லி சாப்பாடெல்லாம் இங்கே தானா அப்படின்னு. பிரச்சனையே இல்லை பாருங்களேன், சாப்பிட்றதுக்கு ஒரு இடம், போகிறதுக்கு ஒரு இடம்னு வச்சுருக்குறோம். கிச்சனில் சமைச்சு டைனிங் ஹாலில் வச்சு சாப்பிட்டுட்டு டாய்லெட்டில் போவோம். இப்போ எல்லாமே ஒரே இடத்துல போயிடுது பார்த்தீங்களா? டாய்லெட்டில் சமைச்சு அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே போகலாம். என்ன ஒருத்தராக தான் போக முடியும். ரைஸ்ல எவ்வளோ ஒரு அசிங்கமான மக்களாக நம்ம மாறிட்டோம் பாரு. உங்களோட பக்கமும் இருக்கும், உங்களோட சுவாமிகிட்ட நான் அதெல்லாம் கேட்கல, கண்டிப்பாக இருக்கும். உங்களோட பக்கம் என்ன அசிங்கம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கல்யாணம் என்று சொன்னால் உடனே ஓடி போய் நல்ல நேரம் பார்க்குறேன், நல்ல நேரம் பார்க்குறேன். நல்ல நேரம் யார் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு? ஆண்டவர் எல்லா காலங்களையும் கடந்தவர், அப்படித்தானே நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய பாஸ்கா விழாவின் பொழுது சாமியார் உங்கள் கேண்டிலில் அந்த காலங்களை குறிப்பார் இல்லையா? ஒரு மெழுகுது, ஒரு ஆணி வச்சு எழுதுவார். பார்த்துருக்கிறீங்களா? கேட்டிருக்கீங்களா? அந்த ஆணியில காலங்கள் அவருடையன, யுகங்கள் அவருடையன அப்படின்னு தான் சொல்லி அந்த எழுத்துக்களை எழுதுவார். அப்படி காலங்களும் யுகங்களும் அவருடையதா இருக்கிற பொழுது நீங்கள் எப்படி இந்த நேரம் தான் நல்ல நேரம் என்று நீ சொல்ல முடியும்? அப்படி சொல்லும் போதே நீ ஆண்டவரை அவமதிக்கிற. ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சொன்னவெல்லாம் சுவாமியாட்ட, ஃபாதர் நான் புது வீடு கட்டி வச்சிருக்கிறேன் ஃபாதர், காலையில் 4 மணிக்கெல்லாம் வந்திருக்கோம், ஏர்லி மார்னிங் 4 o'clock blessing.
என்னம்மா யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க, 4 மணிக்கு யாருமா வருவா? இல்லை பாதர் 4 to 4 இருக்கிறேன். சுவாமியார் வர இல்லை, வரேன்னு சொல்லிட்டு அவர் போக இல்லை. 4 ஆச்சு, 4:30 ஆச்சு, 5 ஆச்சு, 5:30 ஆச்சு, 6:30 மணிக்கு சுவாமி வரார். அந்த அம்மாளுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. சுவாமியை பார்த்தோன்னே அப்படியே குத்தணும் போல தோணும். ஃபாதர், என்ன ஃபாதர் நீங்கள் செய்து வச்சிருக்கிறீங்க? 4 மணிக்கு நாங்கள் வந்து சொன்னால் நீங்கள் 6:30 மணிக்கு வந்து நிற்கிறீங்கள். அவர் சொன்னார், இல்லைம்மா நான் சொல்றதை பொறுமையாக கேளுங்கோ. நான் 4 மணிக்கு வெளியில் வந்தேன். நான் திடீரென்று ஒரு கருப்பாக ஒரு பூனை ஒன்று என்னை கிராஸ் பண்ணி போயிட்டு, நீங்கள் சோசியம் கேட்டனீங்களே, அதே சோசியக்காரர்கிட்ட நான் ஃபோன் அடிச்சு கேட்டேன். என்ற ராசி ஜங்க ராசி, இந்த ஜங்க ராசிக்கு இப்படி செய்யலாமா? இந்த பூனை இப்படி கொடுக்க, ஐயோ சாரே நீங்கள் அப்படி போகப்படாது. கருப்பு பூனை போயிடுச்சின்னு சொன்னால் உங்கள் கண்டம் ரொம்ப மோசமாக இருக்குது. அடுத்த அடி எடுத்து வச்சிங்கண்டா நீங்கள் காலி ஆகிடுவீங்க. அப்படியே பின்னாடி போய் 6 மணிக்கு மேலே தான் வீட்டை விட்டு வெளியில் வரணும். அதே சோசியக்காரர் என்கிட்ட சொல்லிட்டாரு, உனக்கு சோசியம் வேலை செய்யுதுன்னா எனக்கு வேலை செய்யணும். சம்பவம் அப்படி ஒன்றும் நடக்கையில் ஒரு கதைத்தான் இது. யோசிச்சு பாருங்க, ஒரு சாமி இப்படி சொன்னா என்ன நடக்கும்? அப்ப நீங்கள் நல்ல நேரம் பார்க்கறது பாருங்க, இதெல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பான செயல்கள். இதெல்லாம் ஆண்டவரிடமிருந்து உங்களை விலக்கி வைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி செய்கிற பிள்ளைகள் உடலின் இச்சைகளுக்கு அவர்கள் தங்களை கீழ்ப்படிய செய்து அந்த உடலை காப்பாற்றிக் கொள்ள, ஆன்மாவை அழிக்க வல்லவருக்கு பயப்படுகிறவர்கள் அல்ல, உடலை அழிக்க வல்ல பிசாசுக்கு பயந்து கொண்டு இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள எல்லாம் நம்ம போய் உட்கார்ந்து இருக்கிறோம் பிள்ளைகளே. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, சாலமணி ஞான நூல் 1:4 சொல்லுகிறது, வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை. பைபிளை படிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஞானம் வரும், அவ்வளவுதான். எதை எப்படி செய்யணும், எங்க செய்யணும், அதை செய்தீங்கன்னா போதும், சரியா உங்களுக்கு எல்லாம் நடக்கும். ஆனா இங்க ஞானமே இல்லை. பிரச்சனை என்ன? வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில், பாவம் குடிகொண்டிருக்கிற ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை. பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிகொள்வதில்லை. பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிகொள்வதில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இங்க வந்து உங்களுக்கு பாஸ் ஃபெயில் மார்க் போட்டாரு அப்படின்னு சொன்னான். எத்தனை பேர் நான் பாஸ் ஆகி மோட்சத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க? விளங்கிட்டா? சப்போஸ் ஆண்டவர் இப்போ உங்க முன்னாடி வந்து நிற்கிறார், ஆண்டவர் வந்துட்டவர், இப்போ ஆண்டவர் உங்களுக்கு பாஸா பெயிலா போட போறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க நான் பாஸ் ஆகிடுவேன்? பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், பிள்ளைகள் போவிடும் இல்லையா? பிள்ளைகள் எந்த பிள்ளை வந்து பரீட்சை எழுதின உடனேயும் டீச்சர்கிட்ட போய், டீச்சர் எப்போ டீச்சர் மார்க்ஸு பேப்பர் தருவீங்க, எப்போ என்ன மார்க் சொல்லுவீங்கன்னு கேட்பாங்க. எல்லா பிள்ளைகளும் போய் கேட்பாங்களா? என்ன பிள்ளைகள் சொல்லுவோம், எல்லா பிள்ளைகளும் போய் எப்போ டீச்சர் மார்க் கொடுப்பீங்க அப்படி கேட்பாங்களா? எந்த பிள்ளைங்கள் போய் கேட்பாங்க? நல்லா படிக்கிற பிள்ளைகள் கேட்பாங்க, எப்போ டீச்சர். இப்போ ஆண்டவர் வரேங்கிறாரியா? எத்தனை பேருக்கு ஆண்டவரே எப்போ வருவீங்க, உங்க முகத்தை நாங்கள் எப்போ பார்க்க முடியும்? யார் கேட்பா? ஒழுங்கா வாழ்ந்தவங்க தான் கேட்க முடியும். ஆண்டவரை ஏன்னா ஆண்டவர் வரும்போது எல்லாம் முடிய போகுது. நான் கேட்குறேன், நான் இப்போ ஆண்டவர் உங்க முன்னாடி வந்து நின்றா எத்தனை பேர் நான் பாஸ் ஆகி ஆண்டவரோட போவேன் அப்படின்னு சொல்லுவீங்க? கை தூக்கி காட்டுங்க பாப்போம். மோட்சத்துக்கு நான் போவேன் பாதர், நான் எல்லாத்துலேயும் ஃபிட்டாக நிற்கிறேன். என்ன அவர் கையை தூக்குற மாதிரி தெரிஞ்சது, கண்ணை கசக்கிறார். என்ன ஒருத்தருமே இல்லையா? சரி யோசிச்சு பாருங்க, இந்த ராத்திரி பூரா டைம் இருக்குது. நாளைக்கு நான் செத்தன்னா மோட்சத்துக்கு போவேனா? ஆண்டவர் அதுக்கு தான் இன்னைக்கு டைம் கொடுக்குறாரு. அதனால நாளைக்கே சாவுங்கன்னு நான் சொல்ல இல்லை. நீங்கள் உங்கள் டைம் எடுத்து வாழ்ந்துட்டு நல்லா போங்க. ஆனால் நீங்கள் இன்றைக்கு நான் மரித்தால் ஆண்டவரிடத்துல போவேனா? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாவத்தை குறித்து யோசிச்சு பாரு. பாவம்னா என்னன்னே தெரியாம உட்கார்ந்துருக்காத. எனக்கு ஃபாதர் வாழ்க்கையில போராட்டம் ஃபாதர்னா, எனக்கு இந்த பிரச்சனை, அந்த வருத்தம், இந்த வருத்தம், அந்த வருத்தமெல்லாம் இருக்கட்டும். எல்லா வருத்தத்தையும் விட மிகப்பெரிய வருத்தம் பாவம் என்கிற வருத்தம்.
பாவம் தாக்கங்கள், பாவம் என்ன செய்யுது? படைத்தவரிடமிருந்து படைப்புகள் அனைத்தையும் நம்மை பிரித்து எடுத்து படைப்புகள் இடத்துல கொண்டு போய் வச்சிருது. அதனாலதான் அவன் மரத்தையும் மட்டையும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்ப நீங்களும் அப்படித்தான் கயிறையும் கன்றாவியையும் தூக்கி வச்சு கொண்டு கடவுள் எனக்கு இப்படித்தான் செய்வார், நல்லது செய்வார். இலங்கையில வந்த ஒரு சம்பவம் சொல்றேன். இலங்கையில ஒரு மகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒரு பிரச்சனை, பேய் பிரச்சனைன்னு வந்தாங்க, ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய கர்த்தர் கோயில்ல வச்சு ஒரு மாதிரி ஜெபிக்கிறோம். அப்போ அந்த பிள்ளை உருண்டு பரண்டு எல்லாம் செய்யறா. ஆண்டவர் சொல்றாரு அவளிடத்துல அசுத்தம் இருக்கிறார், சுத்தம் இல்லை. அப்ப நான் கேட்டேன், மகளை ஏதாவது வச்சிருக்கிறியா, எங்கேயாவது போயிட்டு வந்து ஏதாவது ஒரு நம்பிக்கையில குழப்படி. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுவார். நீ குளிக்காம வந்ததெல்லாம் சொல்ல மாட்டார் ஆண்டவர். உன் ஆத்மாவில் சுத்தம் இல்லைன்னா சொல்லுவார். உன்னுடைய ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி ஆண்டவர் சொல்றாரப்பா, சொல்லுப்பா, என்ன உள்ள வச்சிருக்கிறியா? அப்போ அந்த மகள் நல்ல வேலை சொல்லி போட்டா, இந்த பேக்கில் நான் ஒரு கயிறு வச்சிருக்கிறேன், அது அங்கே போய் மந்திரிச்சு எடுத்தது. அதை கட்டினாத்தான் எனக்கு தலைவலி எல்லாம் நிற்கும், இல்லைண்டா தலை வெடிக்கும் பாத. நான் சொன்னேன், இல்லைம்மா, ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறாரு, எடுத்து தூக்கி கொண்டு போடுன்னு சொல்கிறேன். அவன் முடியவே முடியாதுங்க. அப்புறம் ஒரு வழியாக கடைசியாக அந்த பிள்ளைய சொல்லி புரிய வச்சு அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேசி எடுத்து தூக்கி கொண்டு போய் போட்டுட்டு வந்தான். அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணி போட்டு எல்லாம் ஓகேவா இருந்தது. நாங்கள் விட்டு போட்டு ஊருக்கு போயிட்டேன், நான் இந்தியாவுக்கு போயிட்டேன். நான் இந்தியாவில் திடீரென்று ஒரு ஃபோன் வந்தது. பார்த்தா இந்த பிள்ளை கதைக்கிறா, ஃபாதர் எனக்கு இப்போ மண்டை வெடிக்குது, நான் இப்போ சாவு போகிறேன், ஏதாவது செய்யுங்கோ, நான் என்ன செய்யறது தெரியலன்னு கதறா. எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. நான் ஓடி போய் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறேன், ஆண்டவரே அந்த பிள்ளைய காப்பாற்றுங்க, எதுவும் ஆயிடக்கூடாது, கயிறை வேற தூக்கி போட சொல்லியாச்சு அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட மண்டாடிட்டு அவர்கிட்ட சொன்னேன், போய் முதல்ல போய் எங்கள் சுவாமி யாராவது இருந்தால் ஜெபம் பண்ணு போ அப்படின்னு சொல்லி போட்டு வச்சாச்சு. அப்புறம் பிரச்சனை இல்லை, ஒரு வாரம் அப்படியே அமைதியாக போகுது. திருப்பி அடுத்த வாரம் திருப்பி ஃபோன் கால் வருது, திருப்பி அதே சத்தம், ஃபாதர் நான் சாவ போகிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் செத்துருவேன். எனக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு. இதே மாதிரி 2 தடவை, 3வது தடவை ஃபோன் வந்துச்சு. எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயையோ அந்த பிள்ளை தான் அடிக்கிறா, ஃபோன் அடிக்கிறா, என்ன செய்யணும், என்ன சொல்ல போறா தெரியல. ஃபோன் எடுக்க இல்லை. நேராக போனேன் கோயிலுக்கு. ஆண்டவரே, நானா அந்த பிள்ளைய படைச்சது, நீங்கள் படைச்சிங்க, நீங்கள் உயிர் கொடுத்தீங்க, அந்த பிள்ளைய காப்பாற்றினா காப்பாற்றுங்க, சாவடிச்சா சாவடிங்க, நீங்கள் சொன்னதை நான் செஞ்சேனா. அந்த பிள்ளை உங்களை நம்பி தானே கயிறெல்லாம் தூக்கி போட்டு கண்டதையும் கழிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறா. அப்போ நீங்கள் தானே காப்பாற்றணும் ஆண்டவரே. அப்போ நீங்கள் காப்பாற்றுங்க, இல்லைண்டா விடுங்க, இனிமேல் நான் அவரோட பிரச்சனையை எடுக்க மாட்டேன். அவருக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணி போட்டேன், அந்த நம்பரை பிளாக் பண்ணி போட்டுட்டு நான் வீட்டை போயிட்டேன். நான் அப்புறம் அது பிறகு எனக்கு அந்த பிள்ளையோட ஃபோன் கால் வர இல்லை, ஏன்னா பிளாக்ல கிடக்கு, அதனால் எனக்கு தெரியலை, அதை பற்றி கவலையும் இல்லை. சில வருடங்கள் கழித்து நான் திருப்பி இதே பங்குக்கு வந்தபோது, அதே பங்குக்கு போன போது அந்த இடத்துல நன்மை கொடுத்து கொண்டிருந்தேன், நற்கருணை கொடுத்து கொண்டிருந்தேன். அந்த பங்கு இல்லை, அது பக்கத்தில் இன்னொரு பங்கு. அப்போ அந்த பங்கில் கொடுத்து கொண்டிருந்த போது ஒரு பிள்ளை வந்து நன்மை வாங்குச்சு. நன்மை வாங்கும்போது என்னை அப்படியே உத்து பார்த்துட்டே இருந்துச்சு. எனக்கே கொஞ்சம் வெக்கமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இன்னும் இவ்வளோ அழகாக இருக்கிறோமா, நம்மளை இந்த பிள்ளை எப்படி மறைச்சு பார்க்குது. நன்மை வாங்கினா நன்மையை வாங்கி கொண்டு போகணும் இல்லையா, பிள்ளை எப்படி பார்க்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சிரிச்சு கொண்டு நன்மையை கொடுத்துட்டேன். நன்மை கொடுத்து எல்லாம் பூசை எல்லாம் முடிஞ்ச பிறகு பிள்ளை என்னை தேடி வந்தது. வந்துட்டு, ஃபாதர் என்னை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னா. எனக்கு உண்மையாலுமே ஞாபகம் இல்லை. ஏன்னா அவருடைய வடிவம் மாறி இருந்தது, அவருடைய இயல்பு மாறி இருந்தது, எல்லாம் மாறி இருந்தது. அன்றைக்கு நான் பார்த்த உருவமே இல்லை. அவள் தான் சொன்னான், ஃபாதர் அந்த கோயில்னு சொன்னான். எனக்கு உடனே பிடிச்சிட்டு, நீயா அப்படின்ட்டு அவட பேரை நான் சொன்ன உடனே அவளுக்கு ஒரே சந்தோஷம். எனக்கு ஞாபகம் இருக்கம்மா, நீயாது பார்த்தீங்கன்னா அன்றைக்கு ஒல்லியா உருவம் இல்லைந்து அப்படியே உடம்பு சரியில்லாமல் நின்றவள், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கண்ணமெல்லாம் புசு புசு என்று வந்து ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாற்றி ஒரே அவர் சொன்னான், ஃபாதர் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்ட நான் இப்போ ஆண்டவர் அந்த பிரச்சனையை என்கிட்ட எடுத்துட்டார், நான் இப்போ நல்ல சுகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க, ஒரு பிரைஸ் எல்லாம். ஆமாம், வாயில் வடைய வச்சு கொண்டே உட்காந்து பிரைஸ் எல்லாம். ஆண்டவர் வல்லமையான காரியத்தை செய்ய முடியும் பிள்ளைகளை நம்புங்க முதல்ல. அப்ப ஏன் எனக்கு நடக்க இல்லை, பாவம், நீ அது சேத்துக்குள்ள கிடக்கிற, எழுந்து வா, ஆண்டவர் கூப்பிடுறார், எழுந்து வா. பாவம் ஆத்மாவை அலங்கோலப்படுத்துவது, ஆத்மாவை அலங்கோலப்படுத்திடுது. இங்கே அங்கேயும்
ஓட வைக்குது. பாவம் உடலையும் ஆன்மாவையும் அழிப்பது. உடம்பையும் அழிச்சிடும். அதுதான் உடம்பு வீணா போறது. பாவத்துக்குள்ள போக போக வியாதி வந்துடும், கவலைகள் வந்துடும், மனப்பிரச்சனைகள் வந்துடுது. பாவம் ஒருவரின் வார்த்தையை செயலை மட்டுப்படுத்தி மகிமையை கெடுப்பது. வாயில இந்த வார்த்தைன்னு இல்லை, பேசும்போது பார்த்தீங்கன்னா ஆனா அவண்ணா அக்கண்ணா வரைக்கும் பேசுற. அவன் ஆனாவண்ணாவில பேசுறான்டா, நான் சும்மா இருப்பேனா, நான் காஞ்சாச்சாவில பேசுறேன் பாருன்னு சொருவி கொண்டு காஞ்சாச்சாவில கதைக்கிறேன். பிரைஸ் எல்லாம். ஒரு வீட்டை நான் போயிருந்தேன். அந்த வீட்டுக்கு மனுஷன் கொஞ்சம் குடி பிரச்சனை, அவன் பிள்ளைகள் எல்லாம் போட்டு அடிச்சிட்டான். நான் போய் ஆறுதல் சொல்ல போனேன். நான் போய் கூப்பிட்டேன், அக்கா அக்கா அப்படின்னு வீட்டை தட்டி கூப்பிட்டேன்னு. அக்கா கொண்டையை போட்டு கொண்டு வந்து உட்கார்ந்தவன். உட்காந்துட்டு என்னக்கா அப்படி கேள்விப்பட்டேனான்னு, பிள்ளை எல்லாம் மனுஷன் அடிச்சிட்டாராமே அப்படின்னோடையும் அவன் ஆமாம் பாதர், என்ன பாதர் செய்கிறது, எங்களுக்கும் ஜாபு வர மாட்டேங்குது, அவனுக்கும் ஜாபு வர மாட்டேங்குது, அவங்க இப்படி கஷ்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம் பாதர்ன்னு சொல்லி அழுதுனேன். கவலைப்படாதீங்க அக்கா, எல்லாம் சரியா போடும், ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணுறது, கடவுள் எங்கள் பக்கமாக இருக்கிறாரு அப்படின்னு அக்கா எல்லா கவலையும் சொல்லி கொண்டே இருந்தால் உள்ள அவன் படுத்து கிடக்கிறான் குடிச்சு போட்டு. அவன் அவனாவில் அங்கேருந்து அள்ளி கொட்டுறான், கொட்டுறான். அவன் குடிச்சிட்டு அள்ளி கொட்டுறான். இந்த அக்கா கொண்ட போட்ட அக்கா என்ன சொல்றா, காஞ்சாச்சாவில் அள்ளி கொட்டுறான். ஏண்டாங்க கக்கல். கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, என்ன சொல்லிடுப்பா, தனியா வாங்க சொல்றேன். அப்ப பாருங்க, நான் கேட்டேன், அக்கா யாரு குடிச்சிருக்கான்னு கேட்டேன். குடிச்சவன் ஒரு வார்த்தை தான் கதைக்கிறான், நீ 4 வார்த்தையே கதைக்கிறிய. இப்போ 2 பேரும் சேர்த்து சாக்கடை அள்ளி ஊத்துனா அந்த குடும்பம் எப்படி விளக்கும்? அவன் ஊத்துறதே பெருசா இருக்கு, நீயும் சேர்த்து ஊத்துற. அப்ப யார் அந்த குடும்பத்துக்காக போராடுறது? ஆண்டவர் அதுக்குத்தான் நம்மளை கூப்பிட்டு. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அவன் பாவத்துல கிடக்கிறான், இவன் பாவத்துல கிடக்கிறான், நீ பாவத்துல கிடக்கிறாயா? யோசித்துப்பார். உன்னைய காப்பாத்து, உன்னைய வீட்டுக்குள்ள ஒரு ஒளியாக உப்பாக மாத்திக்கொள். அப்ப என்ன நடக்கும்? உங்க வீடு உங்களால விடுதலையை அடைய ஆரம்பிக்கும். அதனாலதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் பிள்ளைகளே. அதனாலதான் வாய்ப்பு நம்மளுடைய கத்தோலிக்க திரு அவையில பாவ சங்கீர்த்தனம், பாவ ஒப்புரவு அருட்சாதனம், கன்ஃபெஷன் அப்படின்னு ஒரு அருட்சாதனம் இருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபையில மொத்தம் நமக்கு 9 அருட்சாதனங்கள் கொடுத்துருக்கிறாங்க. அப்படித்தானே? என்ன 9 அருட்சாதனம் இருக்குதானே? அப்புறம் ஒன்றும் சத்தம் போடாம இருக்கிறீங்க. சாமி என்ன 9 சொன்னா என்ன 7 சொன்னா, சீக்கிரம் முடிச்சு தொலைஞ்சா நல்லா. மனசுல யோசிக்கிறவங்க சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பச்சியா ஒரு இடத்துல நான் பிரசங்க வச்சு கொண்டிருக்கிறேன். ஒரு பொடியன் முன்னாடி உட்கார்ந்துட்டு ஒரு சின்ன பிள்ளை உண்டு, ஒரு பையன் உட்கார்ந்து கொண்டு இப்படியே செய்து கொண்டிருக்கிறான். எனக்கு ஒன்று விளங்கையில். நான் முதல்ல அவனை அவாய்ட் பண்ணிட்டு தான் கழிச்சு கொண்டு இருந்தேன். நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே என்னால் முடியலை. அவன் அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணுறான் என்ன அப்படிங்கிறேன். நான் என்னடா உனக்கு என்னடா வேணும், இப்போ என்ன பிரச்சனை? பொங்கல் ஆறுது, சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசுவோமா அப்படின்னு. அப்பந்தான் எட்டி பார்த்தா முன்னாடி சில்வர் பாக்ஸில் பொங்கல் வச்சிருக்கிறாங்க. அவனுக்கு சூடா பொங்கல் வந்தது, அதை சாப்பிட்டுட்டு பேசுவேன். நீ பேசாட்டி எதையோ காய்ச்சி கொண்டே இருக்கிற. எனக்கு ஆத்மா கவலை, அவனுக்கு பொங்கல் கவலை. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலை. சீக்கிரம் விட்டாருன்னா போய் கோதுமை தோசையை ஊட்டலாம், வீட்டுக்காரர் வந்துடுவாரு, மீன் அவிச்சு போடலாம். பாருங்க, ஆத்மாவை காப்பாத்துறதுக்கு தான் நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறோம் பாவங்க. அதனாலதான் கத்தோலிக்க திருச்சபையில இந்த மாதிரி கன்ஃபெஷன் பண்றதுக்கு ஒப்புரவு அருட்சாதனம்னு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறாங்க கடவுள். அப்போ நமக்கு அது சிறப்பான கிஃப்ட் கத்தோலிக்கர்களுக்கு. அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நம்ம தான் கடவுளுடைய திட்டத்துல நிக்கிறோம். கடவுளுடைய திட்டத்துல ஓடணும்னு கடவுள் நமக்கு தான் குருத்துவ அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த குருவெல்லாம் காலி பண்றது தான் பிசாசோட வேலை. மற்றவங்களெல்லாம் அடுத்த சாய்ஸ் தான். கடவுள் ஏற்படுத்திய குருத்துவத்தையும் குருது என்கிற நிலையில் இருக்கிற எல்லாரையும் அழித்து ஒழிப்பது பிசாசோட வேலை. அதனாலதான் குருத்துவ இனமாக இருக்கிற நமக்கு இந்த அருட்சாதனம். மற்றவங்களுக்கு தேவையில்லை. அவங்க போய் கோயிலில் சும்மா மன்றாடி மனம் இருந்துனா போதும், அவங்க மன்னிப்பு பெற்றுக்கொள்வாங்க. நமக்கு அப்படி இல்லை. we are special. அதனாலதான் கடவுள் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, திருப்பாடல் 32:3, என் பாவத்தை அறிக்கையிடாதவரை.
போய் நம்ம பாவத்தை முட்டிக்கால் போட்டு நம்ம என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் அதை செய்யறதே இல்லை. இங்க நிறைய பேர் பாவத்தை பல வருஷமா தூக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு சாபம். ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். சொல்றாரு பாருங்க, என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கலன்று போயின. என் எலும்புகள் எல்லாம் கலன்று போயின. அப்படின்னா நோய், நோக்காடு, வேதனை, மனவலி எல்லாம் வந்துருச்சு. ஆண்டவர் நிறைய இடத்துல நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இசையா 1:18 சொல்றாரு, உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல் அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். நான் மாத்தி தரேன், நீ என்ன செய்யணுமோ அதை செய், நான் என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன். நீ செய்ய வேண்டியதை செய்யாம உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே சும்மா அப்படியே மாத்தி விடுங்க அப்படின்னா, நான் குளிக்கணும், கடல்ல குளிக்கணும் என்று சொன்னா நான் கடலுக்கு போகணும். அங்க நான் இங்க உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே நீர் நல்லவர், வல்லவர், நீர் மாண்பு மிக்கவர், எல்லாவற்றிலும் சிறந்தவர், நான் கடலில் குளிக்க விரும்புகிறேன், அந்த கடலை கொண்டு வந்து என் தலையில ஊத்துவார செய்ய மாட்டேன். நாம மனிதர்களாக இருந்து எதை செய்ய வேண்டுமோ அதை சரியாய் செய்ய வேண்டும். பாருங்களேன், ஆண்டவர் அதனாலதான் நிறைய இடத்துல சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, இந்த பாவத்தை அறிக்கை செய்யுங்க. 2 கொரிந்தியர் 7:10 சொல்லுது. பைபிள்ல எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. உங்களால படிக்க முடியலன்னா கேளுங்க, நாங்க சொல்றதையாவது கேளுங்க. 2 கொரிந்தியர் 7:10, கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மன வருத்தம். கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மன வருத்தம் மீட்பு தரும் மனமாற்றத்தை கொடுக்கிறது, விளைவிக்கிறது. இதில் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை, ஆனால் உலக போக்கிலான மன வருத்தம் சாவை விளைவிக்கும். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பாவத்துல விழுந்த உடனேயும் நிறைய பாவத்தை செஞ்சுட்டு அந்த பாவத்தை மறப்பதற்காக போய் தண்ணி அடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, ஒயின் ஷாப்ல ஒயினை வாங்கி அடிக்கிறது, அடுத்தவங்க வீட்டில் போய் கண்டதையும் பேசுறது, வேற உறவுகள்ல போய் விழுந்துடுறது, வேற தப்பான உறவுகள், கணவன் மனைவி அன்பு உறவை விட்டுட்டு வேற உறவுகள்ல போய் விழுந்து குடும்பத்தை சிதைக்கிறது. இங்கெல்லாம் அவங்க மனம் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று நினைக்கிறாங்க. உலக போக்கிலான மன வருத்தம். நீங்க மனம் வருந்துறீங்க, ஆனா உலக போக்கில மனம் வருந்துறீங்க, கண்டதையும் பேசுறீங்க, கண்டவங்க கிட்டையும் போய். சில பேர் கோயில்ல உட்காந்துக்கிட்டு சும்மா அழுதுகிட்டே இருக்கிறது, ஆண்டவரே நமக்கு தெரியுமே அப்படின்னு. உலக போக்கிலான மன வருத்தம் சாவை விளைவிக்கும். செய்ய வேண்டியதை செய், ஓடிப்போ. ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு பாருங்க, கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மன வருத்தம். அதுதான் கன்ஃபெஷன், அதுதான் ஒப்புரவு அருட்சாதனம், அதுதான் கடவுள் ஏற்புடைய முறையில் கொடுத்திருக்கிறாரு. அந்த மன வருத்தம் மீட்பு தரும் மனமாற்றத்தை உனக்கு கொடுக்கும். அங்க நீ சொல்ற அந்த அறிவிப்பு தான் உன் மாற்றத்தை கொடுக்கும். இங்க நீ அந்தோனியாருக்கு முன்னாடி நின்றுட்டு ஐயோ அந்தோனியாரே, அதெல்லாம் அந்தோனியார் சரியானதை சரியாய் செய்துதான் வெற்றி அடைஞ்சார். நீங்கள் அப்படி செய்யுங்க. அந்தோனியார் தான் என்னை அனுப்பி இருக்கிறார். நீ ஏன் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு கயிறை கட்டுனா என் பாவம்லாம் சரியாயிடும்? இல்ல. போய் நான் விளக்கு கொளுத்திட்டேன்னா என் பாவம்லாம் சரியாயிடும்? இல்ல. எல்லாத்துக்கும் அந்தோனியார் திருநாள் அன்னைக்கு 50 பேருக்கு பண்ணு வாங்கி கொடுத்துட்டேன், எல்லாத்துக்கும் பான் கொடுத்துட்டேன்டா என்ற பிரச்சனை முடிஞ்சது? இல்ல. தேவ பிள்ளைகளே, கடவுள் சொல்றதை நீங்க செய்யணும். 1 யோவான் 1:8-9 நம்ம பார்க்கிறோம், பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால், நிறைய பேர் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, பாவமே நம்மிடத்துல இல்லை அப்படின்னு. பாவம் நம்மிடம் இல்லை என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. உண்மைன்னா என்ன? கடவுள், இயேசு, வார்த்தை. வார்த்தை உங்ககிட்ட இல்லைன்னாலே அந்த இடத்துல பிசாசு உள்ள உட்கார்ந்துருப்பான். அவன் எந்தெந்த இடத்துல இந்த உண்மை இல்லையோ அங்கெல்லாம் அவன் குடிக்கொண்டுருவான். அதனாலதான் இன்னைக்கு எச்சரிக்கை செய்தி, மாறாக அதுக்கு எதிர்மாறா நீங்க என்ன செய்யணும்? நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால், நீங்கள் ஏற்றுக்கொண்டால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். பார்த்தீங்களா? அதனாலதான் பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம சிறப்பாக இந்த காரியத்தை எல்லாம் உங்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். பாவத்தை மூடி மறைத்து விடாமல் அறிக்கை செய்து உங்களையே நீங்கள் காத்து கொள்ளுங்க. நிறைய பேர் பாவ சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க. உங்களோட பக்கமும் பாவ சங்கீர்த்தனம் கேட்க சுவாமிமார் வரும்போது பாவத்தை அறிக்கை செய்ய போகும்போது சில ஆட்கள் சில டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த லேடிஸ்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், கையில் அவங்க வச்சிருக்கிற புடவையும் ஸ்கார்ப்பும் தான். எடுத்து வாயை மூடிக்கிறார். நாங்கள் பாவசிங்க தொட்டியில் உட்கார்ந்துருப்பேன், எனக்கு ஒரு கன்றாவியும் புரியாது.
நான் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த அம்மா கதைக்கிற மொழி என்னன்னு எனக்கு தெரியலை, உங்களுக்கு புரிஞ்சா மன்னிச்சு விடுங்க, இல்லை ஆளை நேராக கூப்பிட்டு என்னன்னு விசாரிங்க. வேறு எப்படி ஜெபிக்கிறது? சில பேர் கோடு லாங்குவேஜில் சொல்லுவாங்க. ஒரு பங்குக்கு ஒரு சுவாமி புதுசாக போனவர், அவர் சின்ன சுவாமி, புது சுவாமி, அவருக்கு இந்த கோடு லாங்குவேஜ் எல்லாம் தெரியலை. இந்த செக்ஷுவல் சின் இருக்குது தானே, இச்சையான பாவத்தை செய்தவர், அதுக்கு அவங்க சொல்கிற ஒரு கோடு லாங்குவேஜ் வழுக்கி விழுந்துட்டேன். அந்த சுவாமி உட்கார்ந்துருந்தார் பாவம் செய்கிறதுக்கு. உடனே கோயிலில் இருக்கிற பெரும்புள்ளிகள் எல்லாம் வந்து ஒருத்தராக பண்ணும்போது அதில் அந்த பங்கு பேரவையில் இருக்கிறவர் வந்து சொன்னார், நான் வழுக்கி விழுந்துட்டேன் 2 தடவை அப்படின்னு. ஒரு பாட்டு கிளாஸில் இருக்கிற 2-3 அம்மா வந்து நான் வழுக்கி விழுந்துட்டேன் பாதன்னு சொன்னாங்க. அப்புறம் கோயில் பிள்ளையும் வந்து சொன்னார், நான் வழுக்கி விழுந்துட்டேன் பாத. இவருக்கு சுவாமிக்கு ஒன்றும் புரியல, வழுக்கி விழுந்தது ஒரு பாவமா? அவர் யோசிச்சு கொண்டே இருந்துட்டார். அது இப்படி கேட்க இல்லை யார்ட்டையும். 2 நாளில் அவர் வேகமாக கோயிலுக்கு கொஞ்சம் லேட்டாக போயிடுச்சு சுவாமி வரதுக்கு. வேகமாக வந்து இந்த படியை ஏறினார் பாருங்க, சட்டார்னு வலிக்கிடுச்சு. அவருக்கு அப்பத்தான் விளங்கிச்சு, ஓ கோயில் வழுக்கிறது தான் எல்லாரும் சொல்லியிருக்கிறேன். அவர் பூசையில் சொன்னார், அன்புக்குரியவர்களே, நம்முடைய கோயில் பழுதாக போய் கிடக்கு, நம்முடைய கோயிலை நம்ம நிறைய பழுது பார்க்க வேண்டும். இன்னைக்கு காலையில் நான் கொஞ்சம் வழுக்கி விழுந்துட்டேன். வழுக்கிட்டு எனக்கு மட்டும்தான் வழுக்கிடுச்சுன்னு நான் பார்த்தேன். அன்னைக்கு பாவ சங்கீர்த்தனத்தில் நிறைய பேர் வந்து அது சொல்றதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு என்ன பாவ சங்கீர்த்தனத்தில் வந்து சொன்னாங்க. நம்முடைய கோயில் பிள்ளை சொன்னார் வலிக்கு விழுந்துட்டதா, நம்ம பங்கு பேருமே துணைத் தலைவர்னு சொன்னார் வலிக்கு விழுந்துட்டேன், நம்ம பாட்டு கிளாஸ்ல எல்லாம் நேர்ந்து ஓடிட்டான் வெளியே. தேவ பிள்ளைகளே, இந்த மாதிரி குறுக்கு லாங்குவேஜ் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. கடவுள்கிட்ட உண்மையாக சில பேர் வந்து ஊர்கதையை எடுத்துருவாங்க. அதை நான் கல்யாணம் கட்டி 1975 இந்த மனுஷனுக்கு வாக்கப்பட்டேன். 1975 கதையை ஆரம்பிச்சு 2026 நீ எப்போ முடிக்க போற? எந்த கதை முடிஞ்சிடும்? நமக்கு கதை கேட்க அங்கே சுவாமி இல்லை, அதுக்கு நீ தனியாக போய் உட்காந்து கதைங்கோ. ஆனால் பாவ சங்கீதத்தில் நீ என்ன பாவம் செய்த? ஒரு அம்மா வந்து சொல்கிறா, இந்த மனுஷனை நான் கட்டிக்கிட்டு ஃபாதர் மாடு வாங்கணும் சாமி, மாடு பால் கறக்கும், மாடு 10 லிட்டர் பால் கறக்கும் சாமி, அது நாங்கள் இதெல்லாம் எனக்கு தேவையா? 10 லிட்டர் கறந்தா எனக்கு என்ன, சாணி போட்டால் எனக்கு என்ன, ஓ மாடு எல்லாம் சொல்லிட்டு இந்த மனுஷனை கட்டி என்னதாம்மா உன் பிரச்சனை? இந்த வீட்டுக்காரரோட இங்கே என்னதான் பிரச்சனை? என்ன பாவத்தை சொல்லாமல் நீ கதையை சொல்லி, இல்லை சாமி இந்த மனுஷன் இப்படி எல்லாம் பண்ணும்போது கோபப்பட்டுருவேன் சாமி, அவ்வளோதான். அந்த அம்மா அந்த பாவத்தை சொல்ல இல்லை, சொன்ன பாவம் வேற, சும்மா சொல்கிறேன் நான். பாருங்க, எதை சொல்லணுமோ அதை குருவானவரிடத்துல நேரடியாக நீங்கள் சொல்லி அறிக்கை செய்ய, தாழ்ச்சியோடு ஒப்பு கொடுக்கணும், நியாயப்படுத்தக்கூடாது. அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். போய் அங்கே உட்காந்துக்கிட்டு நியாயப்படுத்துது, என் பாவம் எதுக்காக நான் இப்படி பாவம் செய்தேன்னா, நீ அதெல்லாம் சொல்ல, பாவம் செஞ்சுட்டியா ஒப்பு கொடு, ஆண்டவருடைய மன்னிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமாம், பைபிளை வாசிக்காமல் இருந்தீங்கன்னா பாவம், பைபிள் வாசிக்காம இருந்தீங்கன்னா பாவம். ஆண்டவருடைய திருச்சட்டத்தை அறியாமல் இருப்பது பாவம். ஆண்டவருடைய திருச்சட்டத்தை வெறும் திருச்சட்டமா கடைபிடிச்சின்னா அது பாவம். என்னடா திருச்சட்டத்தை கடைபிடிக்கலன்னா பாவம், ஓகே. திருச்சட்டத்தை திருச்சட்டமா கடைபிடிக்கிறது அப்படின்னா என்ன? ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு போய் தொலையணும், தலையில அடிச்சுக்கிட்டு போவேன் அப்படின்னா அது திருச்சட்டம் சார்ந்த செயல். அப்படித்தான் இருப்பேன். அன்பினால நீ செயல்படணும், ஆண்டவர் உன்னை அன்பினால மீட்டார். அதனால் அன்பின் பிள்ளைகளாய் நீங்கள் மாறணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுதான் பாவம் என்று நம்ம சொல்ல முடியாது. கடல், உங்களுக்கு முன்னாடி கடல் இருக்குது பாருங்க, நம்முடைய கோயிலுக்கு முன்னாடி கடல் இருக்கு. கடல் அப்படின்னா நம்மளுக்கு புரியும், மிகப்பெரிய ஒரு நீர்த்திரள், சமுத்திரம், அது உள்ள மீன்பாடுகள் நமக்கு கிடைக்குது, அது உள்ள இருக்கிற விஷயம் தெரியும். ஆனால் அதனுடைய அதிசயம் நமக்கு தெரியாது. எவ்வளோ பேர் உள்ள போய் ஆராய்ச்சி பண்றாங்க, இன்னமும் கடலின் அதிசயத்தை முழுசா யாரும் நமக்கு சொல்ல முடியல. அதே மாதிரி தான் பாவம். கடல் எப்படி 3 எழுத்தோ அதே போல பாவம் 3 எழுத்து. அந்த பாவத்தினுடைய வேதனையை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. உனக்கு பாவத்தின் வேதனையை புரியணும்னா ஒரே ஒரு இடத்தை உற்றுப்பார், கல்வாரி மலை. கடவுளையே கீழே இழுத்து பாவியாக்கி சாகடித்தது பாவம். இந்த பாவம் தான் கடவுளையே கீழே இழுத்தது. அப்படின்னா நீ நானும் ஏமாத்துறேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாவத்தை கண்டினா பாம்பை பார்த்தது மாதிரி ஓடு, எதிர்த்துலாம் நிற்பேன், இந்த பாவத்தை கொஞ்சம் லைட்டாக தொட்டு நக்கி பார்ப்பேன்,
டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இல்லை, பாவத்தை எதிர்த்து நில். இந்த உடலோடு போராடுகையில் எதிர்த்து நில். ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். எழுந்து நிற்போமா? எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய கரத்திலே நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறோம். வார்த்தைகள் வழியாக இப்பொழுது நம்முடைய மன்றாட்டுகளுக்காக நாம் செபிக்க போகிறோம். ஆண்டவரிடத்திலே நம்முடைய தேவைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்க போகிறோம். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக என்னாலும் இருக்கணும்னு இன்னைக்கு மன்றாடுங்க. இப்பொழுது நம் தேவைகளை எடுத்து வைப்போம். எங்களுடைய வாழ்வியல் தலங்களில் ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ எங்களை நீரே ஆசீர்வதித்து வழி நடத்தும். இரக்கம் நிறைந்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலேயே மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.